உங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கா, நீங்க பண்றது ஒரு தப்புன்னு ஆண்டவர் சொன்னா அதை நீ என்ன பண்ணிக்கணும்? ஏத்துக்கணும். ரெண்டாவது மாத்திக்கணும். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தான் தப்ப ஏற்றுக்கொண்டு அதை மாற்றுகிறானோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயமா மேலதான் போகும். அவன் கீழாக மாட்டான், அவன் ஆசீர்வாதமா இருப்பான். அப்ப நீ மிஸ்டேக் பண்ற, மாத்திக்கோ அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கணும்? மாத்திக்கணும். அப்படி மாத்திட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கிறேன், நீ மனம் திரும்பிக்கோ. ஆதியில் செய்தானே கிரியை செய்யவில்லை என்றால் எப்போ? கொஞ்சம் டைம் கொடுக்கிறாரு. டைம் கொடுத்த பிறகு நீ அப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு பனிஷ்மெண்ட். இன்னைக்கு ஒரு தப்பு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருடிட்டாங்க, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுறாங்க. விடுறதுக்கு முன்னாடி இந்த ஊர்க்காரங்க எல்லாம் கேக்குறாங்க, எதுக்கு திருடுன? கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்களா இல்லையா? தூக்கம் வருது இல்ல? ஹல்லேலூயா. கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. அவன் சொல்றான், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க, பசி, அதனால நான் திருடிட்டேன். என்ன சொல்லுவாங்க? இனிமே திருடாதப்பா, ஏதாவது ஒரு வேலைக்கு போ, இல்ல நான் ஒரு வேலை சொல்றேன் போய் செய் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அவனை திருடறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. அப்படிதான் ஆண்டவரும் நம்மை பார்த்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கிறாரே, நீ மனம் திரும்பு அப்படின்னு வாய்ப்பு. அத திரும்பி நம்ம அதை மனம் திரும்பாம திருப்பி 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 அவன் தப்பு செய்யறான்னு வச்சுக்கோ, அடுத்தது எங்க கொண்டு போய் விடுவாங்க? அவனை ஸ்டேஷன்ல விடுவாங்க. ஸ்டேஷன்ல அவனுக்கு என்ன கொடுப்பாங்க? பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா இல்லையா? அது மாதிரிதான் கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ மனம் திரும்பு. திரும்பாத